2024 குரூப் 1 கொஸ்டின் 1857 கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகி ஆகிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி வெடித்தது மே 10 மீரட்டில் பெரிய அளவில் பரவுது. ஆனால் தொடங்கி வச்சது யாருன்னா மங்கள் பாண்டே தான். மார்ச் 29 கொல்கத்தாவில் பாரக்பூர் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய மேலதிகாரியை கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து சுட்டு கொண்டுறாரு. அதனால் கைது செய்யப்பட்டு அவர் தூக்கிலிடப்படுறார். அப்போ புரட்சி மே 10 தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போகிறார். அப்போ முதல் கூற்று சரி. ரெண்டாவது, கான்பூரில் ஜீனத் மஹால் அவருடைய தலைமையில் தான் கிளர்ச்சி நடக்குது. அப்போது கான்பூரில் யார் தலைமை வச்சார்னா நானா சாஹிப் தான் தலைமை வச்சார். அப்போ தப்பாக கொடுத்துருக்காங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோவில் தான் தலைமை வைத்தார். அப்போது அது தவறானது. ஜீனத் மஹால் லக்னோ, கான்பூர் கிடையாது. அப்போ ரெண்டாவது தவறு. மூணாவது, கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். பீகாரில் கன்வர் சிங் தலைமையில் தான் நடந்துச்சு. சரி. ராணி லட்சுமிபாய் 1859 ஜூன் 17 இறந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. ஜூனில் இறந்தாருங்கிறது சரிதான். ஆனால் 1858 இறந்துட்டார். 59 எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஜூன் 1858 ஆண்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தவறு தான். அப்போ 1, 3 எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடைய ஆப்ஷன் சி. இது 8ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் 4வது பாடம் மக்களின் புரட்சி அப்படிங்கிற பாடத்தில் இந்த 1857 புரட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. 10th 12th இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்